வணக்கம். முன்னெல்லாம் கட்டிட அனுமதி முதல் பல்வேறு துறைகளில் அனுமதி பெறுவதற்கு பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மக்களிடம் தொழில்துறையினரிடம் பணம் பறிக்கப்படும் நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் முதல்வர் விஜய் எடுத்த அதிரடி முடிவால் இந்த வசூல் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. சூரிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கான அரசு அனுமதிக்கு இதுவரை மறைமுகமாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டண முறையை புதிய அரசு ஒழித்துள்ளது. 2006-2011 திமுக ஆட்சியில் தனியார் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் 1 மெகாவாட்டிற்கு ரூபாய் 5 லட்சம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டது, அதாவது பிஎஃப். அதுக்கு அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்தபோது இந்த தொகை 1 மெகாவாட்டிற்கு 10 லட்சமாக உயர்த்தப்பட்டது. பின்னர் தங்கமணி அமைச்சராக இருந்தபோது இது மேலும் ரூபாய் 15 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. இதற்கு எல்லாம் சிகரம் வைத்தது போல கடந்த திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது 1 மெகாவாட்டிற்கு ரூபாய் 25 லட்சம் வரை இந்த தொகை உயர்த்தப்பட்டது. ஒரு நிறுவனம் 10 மெகாவாட் சூரிய மின் திட்டத்திற்கு அனுமதி கோரினால் முறைகேடாக ரூபாய் 2.5 கோடி வரை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிலவி வந்தது. தாவேகா ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆச்சு. 25 ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த ஊழல் நடைமுறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு தற்போது எந்த விதமான பார்ட்டி ஃபண்ட் பணமும் இல்லாமல் தகுதி அடிப்படையில் மட்டுமே சூரிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இது போன்ற நேர்மையான அதிரடி நடவடிக்கைகளை முதல்வர் விஜய் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஜெய்ஹிந்த்.